ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்யூட் சாண்டா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸில் கூட அப்ளிக்குவாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட இதை ஹேங் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சீக்கிரமே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த சாண்டா பண்ணுறதுக்கு 2.5 mm ஹுக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. இதை விட குட்டியாக வேணும்னா 2 mmல ட்ரை பண்ணுங்கள். பிக்காக வேணும்னா 3.5 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மேஜிக் சர்க்கிள் பண்ண போகிறேங்க. செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். எதுக்கு இந்த 3 செயின்னா, ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. மொத்தம் இந்த ரவுண்டுக்குள்ளே 12 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ நான் இன்னும் 11 டபுள் க்ரோஷெட் மட்டும் இந்த ரவுண்டுக்குள்ளே போட்டுக்கிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஹூக்கு மேலே ஒரு டைம் நூல் சுற்றிட்டு இந்த சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹூக்கு மேலே 3 லூப் இருக்கும். 2 எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2, தென் அடுத்த 2. இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இதே மாதிரி நான் இன்னும் 10 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 லாஸ்ட் ஒன் 10. மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சுங்க. அந்த 3 செயின்ஸையும் சேர்த்து ஒரு டைம் எதுக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குட்டி யானை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினில் போயிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது இதுக்கு முந்தின ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷெட் போட்டோமா, இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட்னால் மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் வரும். எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 செயின் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு செயினில் இன்னும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கிறேங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவலாக. ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அதில் தாங்க போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டபுள் க்ரோஷெட்டுங்க. எண்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 24 டபுள் க்ரோஷெட் கிடைக்கும் இந்த ரவுண்டில். இப்போ அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினில் போயிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த கலர் முடிஞ்சதுனால நான் வந்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் கலர் யானில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இதை பிடிச்சி டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துலையே தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
நான் வந்து அப்படியே ஹூக்கை கொடுத்து எடுத்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். உங்களுக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நான் இப்போ கொடுக்குற மாதிரி ஹூக்கை கொடுத்து அந்த யானை இந்த பக்கமாக எடுத்து ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஹூக்கை கொடுத்துட்டு இந்த ஒயிட் யானை எடுத்து நான் அப்படியே செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ரெண்டுமே ஈஸி தாங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முந்தின ரவுண்டில் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணோமா, இப்போ அடுத்த ரவுண்டில் ஒரு டபுள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் செயினில் இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் செயினில் இன்க்ரீஸ், அந்த மாதிரி பண்ணணும். இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்து இருக்க செயினில் 2. இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த ரவுண்டில் மொத்தம் 36 டபுள் க்ரோஷெட் வரும் நமக்கு. ஃபஸ்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷெட், தென் செகண்ட் ஒனில் இன்க்ரீஸ். இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே அந்த செல் ஸ்டிச் மாதிரி 3 இது போட்டிருக்கோம்லங்க, அந்த தாடி மாதிரி உள்ளது, அந்த போர்ஷன் தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டனோ அந்த செயினை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இங்கே தான் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 2 செயினை நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் போயிட்டு நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேங்க. அதாவது 3வது செயினில் 9 டபுள் க்ரோஷெட் நான் வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ செகண்ட் ஒன், இப்போ தேர்டு, 3, 4, 5, 6, 7, 8, the last one, 9. இப்போ பார்த்தீங்கன்னா 9 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், அந்த பக்கம் வர ஒரு செயின் மிஸ் ஆகிடும் அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற 2 செயினை அகெயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். திருப்பி அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். 3rd செயினில் போயிட்டு 9 டபுள் க்ரோஷெட் போடணும். 9 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போது 9 டபுள் க்ரோஷெட் நான் வந்து போட்டுட்டேன். திருப்பி 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் 9 டபுள் க்ரோஷெட். மொத்தம் 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணணுங்க. இப்போ 9 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒயிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நம்ம வந்து ரெட் கலர் யான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெட் யானை எடுத்துகிட்டு எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கு அடுத்த செயின்லேருந்து தான் இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்ட செயினுக்கு அடுத்த செயினில் ஹூக்கை விட்டு இந்த ரெட் யானை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. போட்டு இதை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. குட்டி நூலை பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ அதே ஸ்பேஸில் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் பார்த்திங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 12 செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதுக்கு அடுத்து வர 12 செயினை மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 செயின்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயுமே ரெண்டு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு செயினில் போடுறேன். ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ நான் அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கிறேன். 2. இப்போ அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட். 4 ஆயிடுச்சா? திருப்பி அடுத்த 2. இந்த மாதிரி அடுத்து இருக்கிற ஒரு 12 செயின்ஸுங்க. மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் மட்டும் போடணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 12 செயின்ஸ் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டோம்ல, அதை அப்படியே இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். போட்டேன். இப்போ அடுத்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா இப்போ அந்த சாண்டாவோட ஹேட்டில் கீழே எட்ஜில் தொங்கும்ல, அது வந்து பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டு இப்போ அந்த செயினில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 2 செயின்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட், மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷெட்டுங்க. போட்டதுக்கப்புறமா திருப்பி இந்த ஒயிட் பார்ட்டுக்கே வந்துடுங்க. அதில் ஒரு செயின் பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளோட சாண்டா ரெடி ஆயிட்டாரு. இப்போது அவரோட மீசை வந்து பண்ணலாம். மீசை எப்படி பண்ணுறதுன்னா, ஒயிட் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் மொத்தம் 12 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சு. அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ செகண்ட் ஒன். அடுத்த செயினில் ஹாஃப் டபுள், அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷெட். திருப்பி இந்த பக்கம் பண்ண அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டைம் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஹாஃப் டபுள், ஹாஃப் டபுள், அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள், அடுத்த செயினில் ஹாஃப் டபுள், தென் சிங்கிள் க்ரோஷெட். அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ இந்த 2 யானையுமே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த யானை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் யான் எடுத்துகிட்டு நடுவில் சும்மா ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பின்னாடி ஒரே ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாண்டாவோட மீசை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லைனா க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நான் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ சாண்டாக்கு வந்து நம்ம ஐஸ் வச்சுக்கலாம். பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு 2 பக்கமும் ஐஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த நோஸ்க்காக ரெட் கலர் யான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா வந்து நம்ம ஹேங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ஹேங்கிங்காக ஒரே ஒரு ரோப் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸில் வைக்கிறீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக கரெக்டாக இந்த மீசைக்கு அந்த இது பண்ணோம்ல அதுக்கு நேர வர செயினில் ஹூக்கை விட்டு ரெட் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஒரு 20 செயின்ஸ் போட்டுக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா செயின்ஸ் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து 20 செயின்ஸ் போட்டேன். இது வந்து ட்ரீயில் டெக்கர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுங்கிற செயின்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 20 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே செயினில் ஹூக்கை விட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த சாண்டாவோட ஹேட்டில் எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு பாம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அதில் வந்து ஒரு ஒயிட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான், நம்மளோட க்யூட் சாண்டா வந்து ரெடி ஆகிடும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு பாம்காக சும்மா நம்ம எப்படி கண் வந்து வச்சு பண்ணோமோ அந்த மாதிரி ஒயிட் கலர் யான் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சாண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்யூட் சாண்டா வந்து ரெடி ஆகிட்டாரு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.